Hello friends, welcome back to Hino channel. Hino channel இன்னைக்கு சூப்பரான chicken gravy தாங்க எப்படி செய்யறது அப்படிங்க பார்க்க போறோம். Next time chicken வாங்குனீங்க அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியான chicken gravy இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் chicken எடுத்துர்க்கேன். chicken நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். chicken வந்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டு இந்த gravy செய்ய போறேன். chicken-ஓட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு, 2 டீஸ்பூன் கான தயிர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதை இப்போ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மேரினேட் பண்ண அந்த சிக்கனை ஒரு 1/2 hour நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இது 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்யலாம். மண் வானல் வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணதுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். இது எல்லாம் நல்லா எண்ணெயில பொரியட்டும். எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பழுத்த தக்காளியை அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 minutes நல்லா வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிக்கனே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரையா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்க்கவே வேண்டாம். சிக்கன் விடுற தண்ணி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியே வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டாலே மூடி போட்டு ஒரு 5 minutesக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, சிக்கனே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. சிக்கன் ஒரு பாதி அளவு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துட்டு அதையும் நல்லா சிக்கனோட கலந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 5 minutesக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நான் துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லைங்க. சிக்கன் விட்ட தண்ணியே தான் இது. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு ட்ரையா ஃப்ரை மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க தண்ணி விடவே தேவையில்லை. சிக்கன்ல விடுற தண்ணி கரெக்டா இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் ஒரு 90% நல்லா குக் ஆயிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூடி போடாம ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நான் கொதிக்க விட போறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியா இருந்தனால எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஹைல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு திக் ஆயிடும். தண்ணி பாத்தீங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தா போதும் அப்படிங்கறதுனால நான் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஃப்ரை மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutesக்கு அடுப்பு நல்லா ஹைல வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்து கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கடைசியா இதுல வந்துட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்க ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.